முன்னெல்லாம் டூ வீலர்ல செல்லக்கூடிய பெண்கள் தான் வெயிலோட தாக்கத்துல இருந்து தங்களை பாதுகாத்துக்க துப்பட்டாவல முகமூடி போட்டுப்பாங்க. ஆனா இன்னைக்கு பஸ், ஆட்டோ, ஏன் நடந்து போற பெண்கள் கூட முக்காடு போட்டுக்கிற அளவுக்கு மாறி இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா சூரிய கதிர்கள் சருமத்தை தாக்கி ஏற்படுத்தக்கூடிய கருமை தான். இந்த கருமையிலிருந்து மீள்றதுக்கு பாலை முக்கிய பொருளா பயன்படுத்தி நம்ம வீட்லயே ஹோம்மேடு ஃபேஸ் பேக்குகளை ரெடி செய்யலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு தக்காளியோட 3 ஸ்பூன் பால் அப்புறம் 3 ஸ்பூன் பார்லி பவுடர் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த கலவையை பாதிக்கப்பட்ட இடங்கள்ல திக்கான லேயராகவும் முகத்தோட மற்ற பகுதிகளில் மெல்லிய லேயராகவும் தடவுங்க. ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு குளிர்ந்த நீர்ல முகத்தை வாஷ் பண்ணிடுங்க. நாள் அடைவிலே கருந்திட்டுகள் மறையறதோட முகமும் ரொம்ப பளபளப்பா இருக்கும். வெயிலால கருத்து விட்ட முகத்தோட பொலிவை நம்ம மீண்டும் சரி செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: தயிர் 2 ஸ்பூன், கஸ்தூரி மஞ்சள் 1 ஸ்பூன், பைத்த மாவு 2 ஸ்பூன், வேப்பந்தளிர் 4. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அரைச்சி முகம், கழுத்து பகுதிகளில் தேய்ச்சி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணுங்க. வெயில் காலம் முழுக்க நீங்க தினமும் இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கருமை ஏற்படாமல் தடுக்கிறதோட நாள் முழுக்க முகம் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். வேப்ப இலையில உள்ள ஆன்டிசெப்டிக் தன்மை வியர்க்குரு வராமல் தடுக்கும். கை கால்கள்ல கருமை நீங்க பால் 2 ஸ்பூன், கடலை மாவு 3 ஸ்பூன், எலுமிச்சை சாறு 2 ஸ்பூன், உருளைக்கிழங்கு சாறு 3 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்னா கலந்து வெயிலால கருமை படர்ந்த கை கால்கள்ல தடவி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு குளிர்ந்த நீர்ல வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கருமை நீங்கிறதோட இயற்கையான சரும நிறம் குறையாம பாத்துக்கலாம். பொதுவாவே எப்பவும் அக்குள்ள அதிகமா வேர்க்கக்கூடியவங்களுக்கு வெயில் காலத்துல இன்னும் அதிகம் அந்த பகுதியே கருப்பா மாறிடும். அதை போக்குறதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி 20 கிராம் வெட்டிவேர் சேர்த்து நல்லா 1/2 டம்ளர் ஆகுற வரைக்கும் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டி அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், 2 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 2 ஸ்பூன் முல்தானி மெட்டி, 2 ஸ்பூன் பூலாங்கிழங்கு தூள் சேர்த்து அக்குள் பகுதியில நல்ல திக்கான லேயரா தடவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு வாங்க. நீங்க தினமும் குளிக்கும் போது இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நாள்பட்ட கருமை நீங்கிறதோட சருமமும் மென்மையாகும். இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இனிமேல் வெயில் நேரத்துல வெளில போனா முகம் கருத்து விடுமே அப்படிங்கிற கவலையே இருக்காது. இது வரைக்கும் எங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணதுனால நான் டெய்லி அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க உடனுக்குடனே பார்க்கலாம்.